எனக்கே அறிவிக்காமலும் பெரியாரும் நண்பர் அண்ணாதுரையும் தமக்குள் கலந்து பேசி முடிவு செய்தவாறு திராவிடர் என்று பதிவு செய்து கொள்ளல் வேண்டும் என்று திருத்திவிட்டு ஐயா தமிழர் என்று பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். ஆனால் அவர்கள் இவரை தவிர்த்துவிட்டு திராவிடர் என்று பதிவு செய்ய வேண்டும் என்று அந்த பொது மாநாட்டில் அந்த தீர்மானத்தை என்னையே வேண்டுதல் செய்யுமாறு பணித்தனர். யாழ் திருக்குற்று தெளிந்து நேரமின்மையால் மாறுபடாமல் சிறிது ஒட்டியவாறு அவர்கள் சொன்னதுக்கு ஏற்ப தெலுங்கர், கன்னடர், மலையாளிகள், துளுவர், கொங்கணர் முதலியோர் வேண்டுமானால் எங்கனமாயும் குறித்துக் கொள்ளட்டும். தமிழ்நாட்டு தமிழர் அனைவரும் தம்மை தமிழர் என்றே குறிக்க வேண்டும் என்று சொல்லி நான் மீண்டேன். இது நல்லதோ அல்லதோ தமிழ்நாடுதான் நன்கறியும். இனி இந்த ஆங்கில ஆண்டு 1961ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 11ஆம் நாள் தொடங்கி மார்ச் திங்கள் முதற்கிழமை வரை எடுக்கப் போகும் மக்கள் குடியியல் கணக்கெடுப்பின் போது எவருக்கும் எதற்கும் யாரும் சிறிதும் அஞ்சாமல் தளராமல் நெஞ்ச துணிவுடன் தமிழராய் பிறந்துள்ள தமிழ் மக்கள் அனைவரும் தம்மை தமிழர் என்றும் தம் சமயம் திருக்குறள் சமயம் என்றும் சாதியை கேட்டால் தமிழ் குடியினர் என்றும் தமது நூல் திருக்குறள் அறம் என்றும் தமது கடவுள் திருவள்ளுவர் உணர்த்துகின்ற அன்புருவாகிய ஒரே கடவுள் என்றும் தமக்கும் ஆரியத்துக்கும் இந்து சமயத்திற்கும் பகவத்கீதை வேத முதலியவற்றை யாருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும் குறிக்க வேண்டும் என்று அறிவிக்க செய்ய வேண்டும் என்று எனது வேண்டுகோளை நடாத்துகின்ற இந்த உலக தமிழ் மக்கள் தற்காப்பு பேரவை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்று 1940 சதியால் சூழ்ச்சியால் பின்னுக்கு தள்ளப்பட்ட ஐயாவுடைய அந்த தமிழர் என்கிற அந்த உரிமை குரல் பிறகு 1961 மீண்டும் வலியுறுத்தப்பட்டு மீண்டும் அது எப்போதும் போலவே இவர்களால் புதைக்கப்பட்டது. ஆனால் நீண்ட காலமாக இதையெல்லாம் தாங்கி வந்திருக்கின்ற இந்த தமிழினம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை தாங்குகின்ற இந்த தமிழினம் இனி ஒருபோதும் இந்த இழிவுகளெல்லாம் பொறுக்க முடியாது என்பதை தான் 2009 இனப்படுகொலையில் பிறந்த நாம் தமிழர் கட்சியாக ஒன்றிணைந்து இன்றைக்கு தமிழர் வரலாற்றை மறு மீட்சி மீட்பு கொள்கையிலே இனத்தின் இனமானத்தை மீட்கும் கொள்கையிலே களத்திலே நிற்கின்றோம். அந்த கதவையும் தமிழ் தேசியம் என்ற நூல் இன்றைக்கு இந்த தென்னிந்திய பதிப்பாளர் மற்றும் விற்பனையாளர் அரங்கத்தில் நடைபெறுகின்ற அந்த வாய்ப்பையும் அந்த கதவையும் திறந்துவிட்டது அண்ணன் சீமான் அவர்கள் தான். எனவே இதுகாலமாக தமிழர்கள் தாங்கி வந்த அத்தனை இழிவுகளும் துடைக்கப்படும். விரைவில் தமிழர் வரலாறு மீளும். நாம் நமக்கான ஆட்சியை அரசை அமைப்போம் என்று தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கையான எமது இனமுழக்க பேரொழி இனமுழக்க போர்வால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி என்று இந்த நூல் வெளியீட்டு விழாவினில் பங்கேற்று பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிற பப்பாசியினுடைய தலைவர் நம் எல்லோரின் பெருமதிப்பிற்குரிய ஐயா சேது சொக்கலிங்கம் அவர்களே, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசான அம்பேத்கர் முன்வைத்த முழக்கத்திற்கேற்ப நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட தமிழ் பேரினத்தினுடைய வரலாற்றை ஆய்வு செய்து படைத்து வெளிக்கொண்டு கொண்டிருக்கின்ற பேராற்றல் கொண்ட பெருமகன் வரலாற்று ஆய்வறிஞர்
நம்முடைய ஐயா மாசோ விக்டர் அவர்களே இந்த நூலினை துணிந்து வெளியிடுகிறார். அது ரொம்ப முக்கியமானது. வரலாறு ரொம்ப முக்கியம் அமைச்சரே. என்னுடைய அன்பு இளவன் டிஸ்கவரி வெளித்தளத்தினுடைய உரிமையாளர் நிறுவனர் வேடியப்பன் அவர்களே, போர்க்களத்தில் துப்பாக்கியை விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்கள் தான். இது புரட்சியாளர் லெனின் அவர்கள் சொன்னது. நம் இனம் கொன்றொழிக்கப்பட்டுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் எல்லாரும் தமிழ் சொந்த அண்ணங்களே, தம்பிகளே, தங்கைகளே, திரையரங்குகளிலும் கேளிக்கை விடுதிகளிலும் மது கூடங்களிலும் மண்டி கிடக்கிற மாட தமிழ் மக்களே, நீங்கள் அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக அறிவாயுதம் ஏந்துங்கள் என்று வீர தமிழ் மகன் முத்துக்குமார் கூறிய ஒரு அறிவாயுதம். புத்தகங்கள் தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம் என்று அறிஞர் பெருமக்கள் கூறிய அந்த பேராயுதம் பன்னெடுங்காலமாக அடிமைப்படுத்தப்பட்ட அன்னை தமிழினத்தின் மக்கள் இந்திய திராவிட அதிகாரங்களால் அழுத்தி வீழ்த்தப்பட்ட தமிழ் பேரினத்தின் மக்கள் நாங்கள் இந்தியரும் அல்ல, திராவிடரும் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்று கிளர்ந்து எழுந்து அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி இருக்கும்போது எவரும் எதிர்நீக்க முடியாது என்ற எழுச்சி மொழிகளுக்கு ஏற்ப எழுந்து வருகிற இளைய தலைமுறை தமிழ் தேசிய புரட்சியாளர்களுக்கு பேராயுதம்தான் இந்த நூல் என்பதை என்னிலும் இளைய என் தம்பிதங்கள் இதையை சுவற்றில் எழுதி பதிய வேண்டும். இந்த வரலாற்று பேராவணத்தை, பேராயுதத்தை செதுக்கிய பட்டறைகள் மிகுந்த பெருமைக்குரியவை. அது ஒன்று, தமிழ் தேசிய விடுதலைக்கான அரசியலின் முன்னத்தியே பேராசான் தமிழ் தேசிய விடுதலை பேரொளி எங்கள் உயிர் அண்ணன் தமிழரசன் அவர்களுடைய கட்டுரை. அது பேராயுதம், பெரும் கூராயுதம். அதை தாங்கிய புத்தகம் இது. அடுத்ததாக இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலின் தந்தையாக அள்ளி அள்ளி அறிவை வழங்குகிற பேராசனாக விளங்குகிற